போரில் 1000 பேரை வெல்வதைக் காட்டிலும் மிக மிக சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வதுதான். உன் மனதை நீ வெற்றி கொண்டாலே போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே தீரலாம். நீ எடுக்கப் போவது எந்த பாதை, நீ அடையப் போவது எந்தவிதமான வெற்றி என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் முடிவு செய்யும்படி விட்டுவிடாதே. ஏனென்றால் மற்றவர்கள் முடிவு செய்ய ஆரம்பித்துவிட்டால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழவே முடியாது. நான் உனக்கு வழிகளை காட்டுவேன். நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல படித்து முடித்த உடனேயே சிறு வயதில் ஒரு நல்ல வேலையும் கிடைத்து சந்தோஷமாக வேலையை செய்ய துவங்கினான் ஒரு இளைஞன். பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் அவன் எந்த வேலையையும் மாற்றவே இல்லை. சந்தோஷமாக அந்த வேலையிலேயே இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு பண தேவைகள் அதிகமானது. எனவே வேறு வேலைக்கு சென்றால் இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்குமே என்ற எண்ணத்தோடு வேறு வேலைக்கு பதிவையும் போட்டான். அவனுக்கு அதிர்ஷ்டவசமாக 2 வேலை கிடைத்தது. அதில் முதல் நிறுவனம் மிகவும் பேர் பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னாலே கௌரவமாக இருக்கும். அங்கு வேலையும் மிக எளிதாகவே இருக்கும். சம்பளமும் சொல்லுகிற அளவுக்கு அவன் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வருவதாகவே இருந்தது. ஆனால் 2வது நிறுவனம் சிறிய நிறுவனம், பெயர் எடுக்காத நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தன்னால் முயன்ற அத்தனை உதவிகளையும் அவன் செய்தால்தான் அந்த நிறுவனத்தை மேலோங்கி எடுத்து வர முடியும். அவனால் முடிந்த அத்தனை உழைப்பையும் அவன் கொட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனம் பெயர் பெற்ற நிறுவனமாக மாற முடியும் என்ற நிலைமை. ஆனால் சம்பளத்தை பொறுத்தவரை முதல் நிறுவனத்தில் கிடைத்த அதே சம்பளம், அவனுக்கு தேவையான சம்பளமும் இந்த 2ஆம் நிறுவனத்திலும் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு மிக குழப்பம். எந்த நிறுவனத்தில் தன்னுடைய பணியை அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்ற குழப்பம் அவன் மனதில் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க எந்த நிறுவனத்தின் வேலையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற பதிலை எடுத்துக்கொள்ள அந்த ஊரில் வசித்து வரும் ஒரு துறவியிடம் பார்க்க போனான் அந்த இளைஞன். ஒரு அதிகாலை நேரத்தில் அந்த துறவியை பார்க்க சென்றான். துறவியிடம் போய் தான் இத்தனை நாட்களாக 10 வருடமாக பணிபுரிந்து வந்தும் தனக்கு பண தேவை அதிகமாக இருப்பதால் மற்றொரு நிறுவனத்திடம் வேலை செய்ய முயல்வதாகவும் இப்பொழுது தனக்கு 2 வேலை கிடைத்திருப்பதாகவும், ஒன்றை தேர்ந்தெடுத்தால் தனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது, ஆனால் மற்றும் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் தன்னால் அதிக அளவு வளர்ச்சி அடைய முடியும், ஆனால் உழைப்பை அதிகமாக போட வேண்டும், ஆனால் சம்பளம் என்று பண தேவைக்கான அத்தனை பணமும் அந்த 2 நிறுவனத்திலுமிருந்து எனக்கு கிடைக்கும். எதில் நான் தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம்தான் என்னிடம் இருக்கிறது என்பதை தனக்கிருக்கும் நிலைமையை தெல்ல தெளிவாக அந்த குருவிடம் எடுத்து சொன்னான் அந்த இளைஞன். அவன் கூறினதை தெளிவாக கேட்ட அந்த குரு, நான் உனக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு கதையை கூறுகிறேன், அதை கவனமோடு கேள். அப்பொழுது கதையின் முடிவில் உனக்கே தெரிந்துவிடும் நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்று அந்த துறவி அந்த இளைஞனிடம் கூறினாராம். ஒரு இடத்தில் பல எலிகள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டகரமான பூனை வந்தது. அந்த பூனைக்கு அந்த இடத்தில் அதிகமாக எலிகள் இருப்பதை பார்த்து மிகவும் ஆனந்தமாக தினமும் ஒரு எலியை அடித்து கொன்று தின்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த பூனை. அந்த எலிகளும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த புத்திசாலி பூனையிடம் சிக்கிக்கொண்டே இருந்தது. தினமுமே ஒவ்வொரு எலியாக மடிந்து கொண்டே இருந்தது. நாம் இப்படியே இருந்தால் நம்மளுடைய ஒட்டுமொத்த எலிகளின் இனமே அழிந்துவிடும் என்று அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று முடிவு செய்ய ஆரம்பித்தது.
யோசனை செய்துவிட்டு அந்த எலிகளெல்லாம் போய் பூனையிடம், பூனையாரே, நீங்கள் தினமும் கஷ்டப்பட்டு வேட்டையாடி எங்கள் இனத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை நாங்களே 3 வேளையும் உங்கள் இடத்திற்கே கொண்டு வந்து கொடுக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆனால் அதற்கு கைமாறாக எங்கள் இனத்தை அழிப்பதை நிறுத்திவிடலாமே என்று பணிவன்போடு கேட்டது. உடனே சிந்தித்து பார்த்த அந்த பூனையும், உணவு நம் இருப்பிடத்திற்கே 3 வேளையும் தாமதமில்லாமல் வருமென்றால் நான் இதற்கு ஒற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்பும் கொண்டது. இப்படியே எலிகள் தினம் தினம் 3 வேளையும் சரியான நேரத்திற்கு அந்த பூனைக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது. பூனையும் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டு மிக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. மாதங்கள் வருடங்களானது. சரியாக 1 வருடம் முடிந்ததும் ஒரு நாள் உணவு எடுத்து வரவே இல்லை. எலிகளெல்லாம் மிகவும் பசியோடு இருந்த பூனைக்கு கோபமும் அதிகமாகவே வந்தது. உடனே எலியிடம் போய், எனக்கான உணவு என்று வரவில்லை, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கோபத்தோடு கேட்டது அந்த பூனை. உடனே எலிகள் அனைவரும் சேர்ந்து கூறினர், இனிமேல் உங்களுக்கான உணவு உங்கள் இடம் தேடி வராது, நீங்களே உணவை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என்று கூறியதுதான் தாமதம். பூனைக்கு கோபம் மிக மிக அதிகமானது. உடனே பாய்ந்து வந்து ஒரு எலியை பிடித்து உணவாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாய்ந்தது. ஆனால் அந்த பூனையால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே மூச்சு வாங்கி அப்படியே உட்கார்ந்து விட்டது அந்த பூனை. 1 வருடமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே உணவை உண்டு வந்ததால் பூனை மிக சோம்பேறியாக ஆகிவிட்டது. அதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவே இல்லை. இப்படியாக கதையை கூறி முடித்தார் அந்த துறவி. இதை கேட்டவுடன் துறவியிடம் என்ன பதிலை எதிர்பார்க்கலாம், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற கேள்வியோடு வந்த இளைஞனுக்கு தெள்ளத் தெளிவான அதற்கான பதில் புரிந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யாமல் சவாலாக இருக்கும் அந்த வேலையை, அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் நாம் மிகப்பெரிய வெற்றியை மிக சாதாரணமாக அடையலாம். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற கேள்விக்குறி எல்லோர் மனதிலும் எழும். எல்லோர் வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நாம் எப்பொழுதுமே சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த சவாலை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அத்தனை மனப்பக்குவமும் நம் மனது பெற்றிருக்கும். அப்படி பெற்றால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியும் அடையலாம். எப்பொழுதுமே சுலபமாக செய்யும் செயலை செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் மிக மிக புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். அது சுலபமான பாதையா சவாலான பாதையா என்பதை முடிவு எடுத்துவிட்டு மீண்டும் அடியை எடுத்து வைத்துவிட்டு இந்த பாதை சரியாக வருமா என்ற எண்ணம் மனதில் தோன்றாமல் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காமல் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த பாதையில் சென்றால் என்ன, எந்த தடைகள் வந்தால் என்ன, அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா துணையோடு. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ நீதியோடுதான் உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் அநீதி வந்து உன்னை அரசாள வந்தது. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுதே உன்னுடைய கால் உன்னை இடறிக் கொண்டிருந்தது. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை காண்பது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய மனம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நீ நீயாகவே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய்.
ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் விடியப் போகிறது. இதுவரை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்று இருந்து வந்த நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்று உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை கண் விழித்து பார்க்கும் பொழுது உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களில் வந்து தெரியும். மனம் என்பது சஞ்சலமானதுதான். அதை வசப்படுத்துவதும் சற்று கடினம்தான். ஆனாலும் அதை வசப்படுத்திதான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பயிற்சியினாலும் வைராக்கியத்தாலும் அதை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். அவ்வாறு வசப்படுத்தினானால் இறைவனை உன்னால் காண முடியும். உன் கண்களுக்கு உன் சாயிநாதரும் மிக பளிச்சென்று தெரிவேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் மறந்துவிட்டு என்னை முழுவதுமாக பற்றிக்கொள். உன்னுடைய அனைத்து சோதனைகளையும் கவலைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இறை வழியில் உன்னுடைய பயணத்தை துவக்கம் செய். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்கள் நன்றாகவே இருப்பர். இதுதான் ஆத்ம வாழ்வின் இயல்பு கூட. இப்பொழுது நான் கூறிய இந்த மாற்றங்களையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வா. இறை வழியில் சென்று கொண்டே இரு. அப்பொழுது ஏமாற்றங்களை மட்டுமே காண வந்த உன் வாழ்வு, ஏமாற்றங்களை மட்டுமே கண்டு வந்த உன்னுடைய வாழ்வு மிக ஆனந்தமாக வெற்றிகரமான வாழ்க்கையை காண முடியும். நல்ல நல்ல மாற்றங்களை உன் மனம் பார்க்கும். மனம் நிறைவாகவே இருக்கும். உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் வர துவங்கிவிடும். அந்த நல்ல நல்ல மாற்றங்களையெல்லாம் நீ உணரவும் துவங்குவாய். இறைவனை பற்றி கொண்டு இறைவழியிலேயே செல்லும் பொழுது எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. இப்பொழுது நான் கூறிய அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இறை வழிபாட்டில் உன்னுடைய மனதை செலுத்திவிடு. என்னுடைய காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். அதை நான் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே. இதை நீ சரியாக பயன்படுத்தி வந்தாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் மிக தெளிவாகவே தீர்ந்துவிடும். உன் கைகளில் இருக்கும் பிரச்சனைகளும் கவலைகளும் நீ இறை வழிபாட்டில் உன் மனதை செலுத்தும் பொழுது உன் கைகளில் இருப்பது இறைவன் கைகளுக்கு மாற்றப்பட்டுவிடும். அப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இறைவனின் பொறுப்பாகிவிடும். நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். உன் கவலைகளையும் வேதனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. எதுவுமே மாறப்போவதில்லை உன் வாழ்க்கையில். சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மாறிவிடாது. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். துன்பம் மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடும். எதன் மீதும் ஆசையை வைக்காதே. ஏனென்றால் அவை இழந்துவிட்டால் நீதான் மனவேதனைப்படுவாய். வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தலாம். மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நிம்மதியாகவும் மற்றவர்களையும் நிம்மதியாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். அதில் எந்த தவறும் நடந்துவிட முடியாது. உன்னுடைய உறவுகளை வெறுத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வெறுத்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதில்லை. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த உறவுகளின் உதவி கூட ஒரு நாள் உனக்கு கிடைக்க வேண்டி வரும். எனவே யாரையும் மிக சுலபமாக எண்ணிவிடாதே, வெறுத்தும் விடாதே. இந்த உலகத்தில் நீ காண்பது எல்லாமே மாயை. நீ காண்பது எல்லாமே மாயைதான். இதை நன்றாக உணர்ந்து கொள். நீ கண்ணால் காண்பது எதுவுமே உனக்கு நிரந்தரமாக இருந்து விடாது. அதை நான் உனக்கு அனுமதிக்கவும் மாட்டேன்.
உனக்கான நல்லதை, உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான ஆனந்தத்தை மட்டுமே தருவதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீ கண்ணால் காண்பதை தவறாக எண்ணிக்கொண்டு, தவறாக புரிந்து கொண்டு வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு நல்லதை செய்ய மட்டுமே காத்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு உறங்க செல். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கான பல அதிசயங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் உன் வாழ்வில். யாருக்கும் மறந்தும் கூட தீங்கு நினைக்காதே. எதுவுமே இல்லாத போது கூட தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எவன் ஒருவன் முழு மனதோடு என்னை சாயப்பா என்று கூப்பிட்டு என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ, எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவனுக்கான பதிலை என்னிடம் இருந்து அவன் பெறுவான் நிச்சயமாக. உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லாத பொழுது கடவுளே நேரில் வந்தாலும் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது, வெற்றியடையவும் முடியாது. உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மேல் அதைவிட முழுமையாக நம்பிக்கை வை. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிடு. பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். நீ இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக, சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? இதை முழுவதுமாக கண்களை மூடிக்கொண்டு கேள். இதை கேட்கும் பொழுதே உன் உடம்பு மெய் சிலிர்க்கிறதா என்று பார். அப்படி நடந்தால் நீ விரும்பியது அனைத்து உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். எப்பொழுதுமே உன் சாயப்பா உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். நீ வேண்டியது அனைத்தையும் தருவேன், தந்தே தீருவேன். ஒரு முறை புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்த 4 பேர் பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் 3 பிரம்மத்தை அடைவதற்கான வழிகளை குறித்து வெவ்வேறு விதமாக கருத்துக்களை கொண்டிருந்தனர். 4ஆமவரோ நம்மளுடைய அனைத்தையும் பரிபூரணமாக குருவின் திருவடிகளில் அர்ப்பணித்துவிட்டு அவரை சரணடைந்து ஒன்றே பிரம்மத்தை அடைவதற்கான சரியான உபயமாகும் என்றாராம். அனைத்தையும் குருவின் திருவடிகளில் அர்ப்பணித்துவிட்டு அவரை சரணடைவது ஒன்றே பிரம்மத்தை அடைவதற்கான சரியான உபாயமாகும் என்று சொன்னாராம். இந்த 4வது நபராக பாபா குறிப்பிட்டது தம்மைதான். இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டு காட்டுப்பாதையில் போய்கொண்டிருந்த பொழுது எதிரில் ஒரு காட்டுவாசி ஒருவன் அவர்களிடம், நீங்கள் யார்? இந்த காட்டுக்குள் ஏன் போகிறீர்கள் என்று கேட்டானாம். அதற்கு அவர்கள், தாங்கள் பிரம்ம ஞானத்தை கண்டு அறிவதற்காக செல்லுவதாக சொன்னார்களாம். பிரம்ம ஞானத்தை பற்றி காட்டுவாசிக்கு என்ன தெரியும்? எனவே அவன், உங்களை பார்த்தால் பசியால் களைத்து போனவர்களாக தெரிகிறது. என்னிடம் இருக்கும் உணவையும் தண்ணீரையும் தருகிறேன்.
சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள், அப்போதுதான் உங்கள் களைப்பு தீரும். அடர்ந்த இந்த காட்டுக்குள் சென்று விட்டால் சென்ற வழியில் திரும்புவதற்கான தெளிவும் கிடைக்கும் என்று காட்டுவாசி சொன்னானாம். ஆனால் அவனை தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவனாக நினைத்து அவன் தரும் உணவை ஏற்றுக்கொள்வதா என்று எண்ணி அவர்கள் மறுத்தும் விட்டனர். அடர்ந்து அந்த காட்டுக்குள் அலைந்து திரிந்து சோர்ந்து போன அந்த 4 பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்த வழியை தெரிந்து கொண்டு திரும்பினராம். வழியில் அதே காட்டுவாசி எதிர்பட்டானாம். நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை, அதனால்தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். நீங்கள் செல்லும் வழியில் யாரேனும் எதிரில் வந்து உங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தால் இறைவனே அதை அனுப்பியதாக அர்த்தம். அதை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றால் போகும் காரியம் நிறைவேறாது என்று கூறினானாம் காட்டுவாசி. அவன் மீண்டும் அவ்வளவு வற்புறுத்தி சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் முதல் 3 பேர் தங்கள் போக்கிலேயே போய்விட்டனர். ஆனால் 4ஆமவரான பாபாவோ சாயிநாதரோ அந்த மனிதனின் பேச்சில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டவராக அவன் அன்புடன் கொடுத்த உணவையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தன் நன்றிகளை தெரிவித்துவிட்டு பிரம்ம ஞானத்தை தேடி தமது பயணத்தை தொடர்ந்தனர். சற்றைக்கெல்லாம் ஒரு குருநாதர் பாபாவின் எதிரில் வந்தார். சாயிநாதரோ அவரிடம் தாங்கள் எனக்கு பிரம்ம ஞானத்தை காட்டி அருள வேண்டும் என்று வினயத்துடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த குருநாதர் ஒன்றுமே பேசவில்லை. அப்பாவின் கால்களை நீண்ட கயிற்றின் ஒரு முனையில் கட்டிவிட்டு பாபாவை அங்கிருந்த ஒரு கிணற்றில் தலை கீழாக தொங்கவிட்டாராம். கயிற்றின் மறுமுனையை கிணற்றின் அருகில் இருந்த மரத்தில் கட்டிவிட்டார். பிறகு தன் போக்கில் சென்றும் விட்டார். கிணற்று நீருக்கும் பாபாவின் தலைக்கும் இடையில் சில அடிகளே இடைவெளி இருந்தன. சுமார் 5 மணி நேரம் பாபா அப்படியே தொங்கிக் கொண்டு இருந்தாராம். பிறகு அங்கே வந்த குருநாதர் பாபாவிடம், நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் பேரானந்த நிலையில் திளைத்து இருக்கிறேன் என்றார் பாபா. உடனே அந்த குரு பாபாவை தம்முடைய சீடராக ஏற்றும் கொண்டாராம். குருவின் அருகில் தாம் இருந்த காலத்தை பற்றி கூறுகையில் தாம் மிகுந்த பரமானந்தத்துடன் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் பாபா. அவர் சொன்ன இந்த கதையை ஓர் உருவக கதை என்றே கொள்ளலாம். தாமே சத்குருவாக தோன்றிய ஸ்ரீ சாயிநாதருக்கு குருநாதர் ஏது? குருநாதரின் அருமையும் அவசியமும் பற்றி, குருவின் ஆணையை ஒரு சீடன் எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் பாமரர்களாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சாயிநாதர் இப்படி ஒரு உருவக கதையை கூறியிருப்பதாக கொள்ளலாம். பிரம்ம ஞானமும் பேரானந்தமுமே வடிவமான ஸ்ரீ சாயிநாதர் தம்மை முழுதும் நம்பி சரணடைந்த பக்தர்களின் குறைகளை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவார். அவர்களை ஆனந்தத்தில் திளைக்க செய்தார். இப்படியாக ஆனந்தமாகவும் இருந்தார் சாயிநாதர். ஆனந்தத்தை வழங்குபவராகவும் இருந்தார் நம்மளுடைய சச்சிதானந்த ஸ்வரூபர். தம்மிடம் பூரண நம்பிக்கையுடனும் பக்தி செலுத்துபவர்களையும் எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவார் சாயிநாதர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை மட்டுமல்ல, இறந்து விட்டவர்களையும் கூட அவர் உயிர்த்து எழ செய்திருக்கிறார். இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தும் நம் சாயிநாதர் நம் வாழ்விலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிரியமே, இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நான் இருக்கிறேன், உனக்கு வேண்டியதை அனைத்தையும் செய்வேன், இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது என்று இப்பொழுது உன் மனதால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படி இருந்தால் தைரியமாக இரு. இனி உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறாய். உன் தலைவிதியை மாற்றும் நான் நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். கண்ணுமைக்கும் நேரத்தில் காட்சியும் தருவேன். உன் வாழ்க்கை என்னும் விதியை மாற்றியும் காட்டுவேன் உன் சாயின். உன்னுடைய அன்பு என்பது யதார்த்தமாக மனதிலிருந்து வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மார்த்தமான அன்பு. உன்னுடைய எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும்.
உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெளிவாகவே புரியும். நீ என்றைக்கு என்னை அப்பா என்று நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்று இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தைரியமாக இரு, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதே இல்லை. காலம் மாற மாற எல்லாமே மாறும். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்.